ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒய்பி சவான் இருக்கார் இல்லையா, அவர் எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன்? ஒய்பி சவான். 9. ஒய்பி சவான். அப்போ 9. சால்வ் அவர் எத்தனாவது வருவாரு? சால்வ் தான் மேம். சால்வே தான் 9. அப்ப யாரு ஒய்பி சவான்ங்கிறது எத்தனாவதா இருப்பாரு? சால்வ் 9, ஒய்பி சவான் இவருக்கு முன்னாடி தான், சால்வுக்கு முன்னாடி தான். அப்போ 8. இவருக்கு முன்னாடி யாரு? 7th. Salad. எஸ். விஜய் கல்கர் எத்தனாவது? 13th. விஜய் கல்கர் எத்தனாவதுன்னா 13th. இப்போ 15வது வைஸ் பிரசிடென்ட் யாரு? சிபி ராதாகிருஷ்ணன். அவ என்ன கட்சி? எஸ், சிபி ராதாகிருஷ்ணன். என்ன கட்சிப்பா? அவர் எங்கெங்கெல்லாம் கவர்னரா இருந்திருக்காரு அப்படிங்கறது சொல்லிடலாம். சிபி ராதாகிருஷ்ணன். ஏன்னா நமக்கு இந்த கவான் பத்தி கேட்டிருந்தாங்க இல்லையா உள்ள போயிட்டு, அந்த மாதிரி ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன். இவர் எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட்பா? 15th ma'am. 15th. இதுக்கு முன்னாடி இருந்த வைஸ் பிரசிடென்ட் ரெசைன் பண்ணிட்டார் இல்லையா? சோ வைஸ் பிரசிடென்ட்டோட ரெசிக்னேஷனுக்கு என்ன ஆர்டிக்கல்? வைஸ் பிரசிடென்ட்டோட ரெசிக்னேஷனுக்கு என்ன ஆர்டிக்கல்? 67 ma'am. 67 கிளாஸ் ஏவும் இருக்கு, 67 கிளாஸ் பி இருக்கு. ரெண்டுல எது? ரெசிக்னேஷன் கொடுக்கறது வந்து ஏ. பி வந்து பாத்தீங்கன்னா ரிமூவல் ப்ரொசீஜர். சோ இந்த ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க, ரிமூவல் ப்ரொசீஜர். ஓகே, இவருக்கு முன்னாடி 14th வைஸ் பிரசிடென்டா இருந்தவர் யாரு? இவருக்கு முன்னாடி இருந்தது யாரு? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 5 ஃபர்ஸ்ட் 5 நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம்ல. ஜெகதீப் தங்கர் ma'am. ஜெகதீப் தங்கர். இவர் என்ன ரீசனுக்காக ரிசைன் பண்ணாரு? ஹெல்த் இஷ்யூ. சோ டியூ டு ஹெல்த் இஷ்யூ, அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி மிட் டேர்ம்ல ரிசைன் பண்ண வைஸ் பிரசிடென்ட்ல யாரு? இவருக்கு முன்னாடி ஜெகதீப் தங்கருக்கு முன்னாடி மிட் டேர்ம், அவங்க டேர்ம் முடியறதுக்குள்ளேயே அவங்களாவே ஆர்டிகல் 67A படி ரிசைன் பண்ணது யாருன்னா விவி கிரி அண்ட் ஆர் வெங்கட்டராமன். இதுல விவி கிரி வந்து பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றேன், இது கரெக்டா? எஸ் மேம். பிரசிடென்ட் கிடைச்சனால தானே மேம் ரிசைன் பண்ணாங்க. ஆமா. சோ ஏன்னா அப்போ ஒரு பதவியில் தானே இருக்க முடியும். சோ Yes, விவி ma'am. கிரி. அடுத்தது வேற யாரு? வெங்கட்ராமன் இருக்காருல்ல, இவரு பிரசிடென்டா இருந்தாங்கன்னு சொல்றேன், இது கரெக்டா? எஸ் மேம். ஓகே, சோ இவங்க 2 பேர். இப்போ பிரசிடென்ட் லிஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். அன்சாரி இப்போ எப்படி கேக்குறாங்கன்னா, ஒரு கொஸ்டின்ல மட்டும் கேட்டிருந்தாங்க ரீசெண்டா, வைஸ் பிரசிடென்ட்டோட காலம் கொடுத்தா அவங்க காலத்துல பிரசிடென்ட்டா இருந்தவங்க, அவங்க டேர்ம்ல பிரசிடென்ட்டா இருந்தவங்க யாரு அப்படின்னு. அப்போ ஜெகதீப் தங்கர் இவங்க காலத்துல யாரு வந்து பிரசிடென்ட்டா இருந்ததுன்னா ஈஸியா சொல்லிடலாம். யாரு? திரௌபதி முர்மு. இதுக்கு முன்னாடி ஜெகதீப்க்கு முன்னாடி வெங்கையா நாயுடு இருந்தார் இல்லையா, அப்ப யாரு பிரசிடென்ட்டா இருந்தது? அது ஈஸியா சொல்லிடலாம். முர்முக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்கதான். ராம்நாத் கோவிந்த். பிரதீபா பாட்டீல் வந்து பிரசிடென்ட்டா இருக்கிறப்போ யார் வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தது? பிரதீபா பாட்டீல் அவங்க வைஸ் பிரசிடென்ட்டா இருந்த போதும் சரி, பிரணாப் முகர்ஜி அவங்க வைஸ் பிரசிடென்ட்டா இருந்த பிரசிடென்ட்டா இருந்த போதுமே யார் இருந்திருப்பாருன்னா ஹமீத் அன்சாரி வந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து அன்சாரி வந்து 2 டேர்ம் இருந்திருப்பாரு. வருஷம் ஞாபகம் இருக்குங்களா? எஸ் மேம். 2007 to 17. 2007ல இருந்து 2 டேர்ம்னா வந்து 17. எஸ், 2007ல இருந்து 12 வரையிலும், அதுக்கப்புறம் 12ல இருந்து 17 வரையிலும் 2 டேர்ம் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ பிரதீபா பாட்டீலோட டைம் வந்து என்னவா இருக்கும்? 2007ல இருந்து 12. பிரணாப் முகர்ஜி 12ல இருந்து 17. ஸோ இது ஈஸியா நாம வச்சுக்கலாம். அன்சாரிக்கு வந்து பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி வராங்க. அடுத்தது வந்து ஏபிஜே பிரசிடென்ட்டா இருந்தப்போ யாரு வந்து வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தது? கிருஷ்ணகாந்த். அப்போ
கேஆர் நாராயண் அவங்க பிரசிடென்டா இருந்தப்பதான் யார் வந்திருப்பாங்க, நீங்க சொன்ன கிருஷ்ணன் காந்த். ஓகே, ஓகே ஏன்னா மேம். 2 பேருமே 97ல இருந்து ஷெகாவத் மேம். 2002 ஷெகாவத். வரைக்கும் இருந்திருப்பாங்க. குட். ஷெகாவத். ஸோ பைராம் சிங், பிஎஸ் ஷெகாவத் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவங்க காலம் 2002ல இருந்து 2007. 2007ல மூத்த குடிமக்களுக்காக ஒரு ஸ்கீம் வந்திருக்கும். எஸ் மேம். என்ன ஸ்கீம் சொல்லுங்க? மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன். அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லிருங்க. ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பர் 14567. 14567. 181 யாருக்கு? விமன் Women. விமன் Ma'am. ஹெல்ப்லைன். மேம் ஓகே, சொல்லுங்க. மேம் ராதாகிருஷ்ணன் அவர் எங்க கவர்னரா இருந்தாருன்னு ஸ்டார்ட் பண்ணீங்க மேம், அது கண்டினியூ பண்ணுங்க. வைஸ் சிபி பிரசிடென்ட். ராதாகிருஷ்ணனா? ஓ சாரிப்பா, நான் அடிக்கடி ஜம்ப் ஆயிடுவேன். ஓகே, ஸோ இந்த ஜார்க்கண்ட், ரெசிக்னேஷன் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. ஆக்சுவலா கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரால இருந்திருப்பாங்க. ஓகே, மகாராஷ்டிராவோட கவர்னரா இருந்திருப்பாங்க 2024-25ல. ஓகேவா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டோட கவர்னரா இருந்திருப்பாங்க 2023-24ல வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி சார்ஜ் இருந்திருப்பாங்க, அது கவர்மெண்ட், அதாவது கவர்னர் தெலங்கானாலையும் லெப்டினன்ட் கவர்னரா இருந்திருப்பாங்க பாண்டிச்சேரி. இந்த ரெண்டும் சார்ஜ்டு, ரொம்ப கம்மியான காலம் தான் சார்ஜ் எடுத்திருப்பாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் கவர்னரா இருந்தாரு இல்ல அப்படிங்கிற மாதிரி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அதுக்காக தான் நான் அது சொன்னேன். ஸோ கவர்னர் மகாராஷ்டிரா, அதே மாதிரி ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் தெலங்கானா அண்ட் பாண்டிச்சேரியில கவர்னரோட சார்ஜ் ரொம்ப கம்மியான காலம் தான் இருந்திருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இவர் வந்து பிஜேபி இருக்குங்களா, இந்த அளவு பொலிட்டிக்கலா கேட்க மாட்டாங்க, பட் ஞாபகம் வச்சுக்கலாம், பிஜேபியோட ஸ்டேட் கமிட்டியோட பிரசிடென்டா இருந்திருக்காங்க. ஓகேவா? அது என்ன வருஷத்துல இருந்து என்ன வருஷம்? 2003ல இருந்து 2006 வரையிலும் பிஜேபியோட ஸ்டேட் பார்ட்டி பிரசிடென்டா வந்து இருந்திருக்காங்க. ஓகே, மேபி இவங்க எப்ப ஆபீஸ் அசியூம் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கலாம். தெரியும் 2025 சொல்லிட்டு இந்த மெயின்ஸ்ல கூட நமக்கு கேட்கலாம். அப்ப நம்ம டேட் மறந்துடுவோம். செப்டம்பர் 12. ஓகே, எங்க பிறந்தாங்க அது கூட படிச்சுக்கலாம், நல்லதுதான். எங்க பிறந்தாங்க? திருப்பூர். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் நமக்கு வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. எம்பி ஃப்ரம் கோயம்புத்தூர் மேம். ஆமா, எம்பியா இருந்திருப்பாங்க கோயம்புத்தூர்ல 1998ல இருந்து 2004 வரையிலும் அந்த காலம்ல வந்து இருந்திருப்பாங்க. எம்பி ஆஃப் கோயம்புத்தூரோட எம்பி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2004 அப்ப எலெக்ஷன், 14 எலெக்ஷன், 2019 எலெக்ஷன்லாம் அவங்க வின் பண்ணல. ஓகே, 1998 எலெக்ஷன்ல 1999 அந்த எலெக்ஷன்ல தான் இவங்க வின் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இந்த டிஃபீட் ஆனதுல மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம். ஸோ எங்கெங்கெல்லாம் கவர்னர் இருந்திருக்காங்க சொல்லுங்க, கவர்னரா இருந்திருக்காங்க? மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட். மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் தெலங்கானா, லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரியாம இருந்திருக்காங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எம்பியா இருந்திருக்காருன்னா, ஆமா எம்பியா இருந்திருக்காங்க. அது லோக்சபா எம்பியா ராஜ்யசபா எம்பியான்னு கேட்டா நம்ம லோக்சபா லோக்சபா. எம்பி, ஏன்னா எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு இல்லையா? அதே மாதிரி பிஜேபி தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்டா இருந்திருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபியா இருந்திருக்காங்க 2003ல இருந்து 2006. ஓகே, இவர் எந்த தொகுதியில இருந்து வின் பண்ணா எம்பி சீட் எடுத்தாங்கன்னு கூட மேபி கேட்கலாம். கோயம்புத்தூர். ஸோ நம்ம இப்ப திருப்பூர்னு இருந்துச்சுன்னா நம்ம அவசரத்துல போடக்கூடாது. திருப்பூர்ல அவர் பிறந்த இடம், கோயம்புத்தூர்ல அவர் வந்து எம்பி சீட் வாங்கியிருக்காங்க. இவருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 358 ஓட்ஸ் இருந்தாவே வந்து வைஸ் பிரசிடென்டா இருக்கலாம், அந்த சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு. ஓகே, ஆனா அவர் வந்து அதை விட 452 ஓட்ஸ் வந்து அவர் பெற்று வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. அவ்வளவுதான். இந்தியாவுக்கு கவர்னர், அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஷெல்பி இருக்கணும், there shall be a vice president in India அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் சொல்லுங்க. 63. ஆர்டிகல் 63. 67 கிளாஸ் ஏ என்ன பார்த்தோம், 67 கிளாஸ் பி என்ன பார்த்தோம்? ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷன்னா எதுல வரும்? பிரசிடென்ட். ஏ வரும், பி வந்து ரிமூவல். யார்கிட்ட ரெசிக்னேஷன் கொடுத்திருப்பாரு? பிரசிடென்ட் கிட்ட கொடுத்திருப்பாரு. ஓகே, சோ யார் வைஸ் பிரசிடென்டா இருந்தப்போ யார் பிரசிடென்டா இருக்காங்க, இந்த லிஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்க பாத்துக்கங்க. ஓகேவா? இது சொல்லுங்க. நீலம் சஞ்சீவி ரெட்டி இவங்க வந்து பிரசிடென்டா இருந்தப்ப யார் வைஸ் பிரசிடென்டா இருந்தது? நீலம் சஞ்சீவி ரெட்டி, ஹிதயத்துல்லா. இயர் வந்து ஞாபகம் இருக்கா? ஹிதயத்துல்லா 79ல இருந்து 84, இவங்க வந்து 77ல இருந்து 82 வரையிலும்
இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கியானி ஜெயில் சிங் இவங்கலாம் வந்து அன்அப்போஸ்ட் பிரசிடென்ட். அன்அப்போஸ்ட் பிரசிடென்ட். ஆமா கரெக்ட் தான். ஓகே, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸ்டேட்டுக்கு. மேம் அதுல கோவாவுக்கு என்ன ஆர்டிக்கல் சொல்லுங்க. ஆர்டிக்கல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ல ஆர்டிகல்ஸ். 371G ஓகே, அப்ப மிசோரம். மிசோரம்க்கு என்ன ஜி சொல்லுங்க. தான் மிசோரம். இசட் வந்து ஜி நம்ம பார்த்திருப்போம். ஸோ 371 ஜி ஐ வந்து கோவா. கோவா. கோவாக்கு போறோம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. 371 ஐ அண்ட் ஜி. எது வந்து 371 பி வரும்? எதுக்கு வரும்? பி ஏபி. ஏபி. யா சொல்லுங்க. அசாம். அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல ஒரு கிளர்ச்சி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நம்ம நிறைய கிளர்ச்சி பார்த்துட்டே வந்தோம். அதுல அஸ்ஸாம்ல வந்து ஒரு Ahom கிளர்ச்சி rebels, அப்படின்னு ma'am. பார்த்தோம். Ahom rebels. எஸ், அஹோம் ரிபல்ஸ் வந்து நமக்கு அஸ்ஸாம்ல தான் நடந்திருக்கு. ஓகே, நீல் தர்பன் யார் எழுதுனதுப்பா? நீல் தர்பன்ங்கிற Dinabandhu நாடகம். Mitra ma'am. தீனபந்துரு மித்ரா. ஓகே, செகண்ட் ஏஆர்சியோட வருஷம் சொல்லுங்க. செகண்ட் ஏஆர்சியோட வருஷம் 2005 ma'am. 2005. ஓகே, தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி சொல்லுங்க. இதோட ரிலேட் ஆயிருக்கு. Election ma'am, Election. 1990. 1990. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ 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 நீங்க எலெக்ஷன் கமிஷனரோட டேர்ம் எவ்வளோன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? டென்யூர் எவ்வளோ வருஷம்னு கேக்குறேன். எவ்வளோ வருஷம்? 6 years. 5 years. 5 6 6 years. இப்போ 2024ல ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அவங்க யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? President. பிரசிடென்ட்னு சொல்றோம். அதுக்கு ஏதாவது செலக்டிங் கமிட்டி இருக்கா? இப்போ சிபிசி சிபிஐக்கெல்லாம் மற்றதுக்கெல்லாம் நம்ம செலெக்ஷன் கமிட்டி படிப்போம்ல, லோக்பால் இதுக்கெல்லாமே. ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு செலக்டிங் கமிட்டி இருக்கா? இப்போ போட்டாங்கல்ல. இப்போ செலக்டிங் அந்த கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி நீங்க எலெக்ஷன் கமிஷன் டென்யூர்னு போட்டேன். 2024ல ஒரு ரூல், ஒரு ஆக்ட் வந்திருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸோட சேலரிஸ், கண்டிஷன்ஸ், டேர்ம், சர்வீசஸ் ஆக்ட் 2024 படி பார்த்தோம்னா இவங்களுக்கு எவ்வளோ டேர்ன் தான் நீங்க சொல்லணும்? 5 வருஷம் தான் சொல்லணும். ஓகே, எத்தனை வருஷம் சொல்வீங்க? ஒன்லி 5 இயர்ஸ். அதே மாதிரி ஒரு செலக்டிங் கமிட்டி வந்து இருக்குது. அது யார் யாரெல்லாம் இருப்பாங்க அந்த செலக்டிங் கமிட்டியில? சொல்லுங்க. செலக்டிங் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்க? கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். எஸ்பா, சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. பிரைம் இந்த மினிஸ்டர். கொஸ்டினுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அப்ப ஆப்போசிஷன் நமக்கு லீடர் ஆஃப் மறக்காது. லோக்சபா. பிரைம் Home மினிஸ்டர் Minister. இருக்காங்க, ஆப்போசிஷன் ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் லோக்சபா. லோக்சபா இருக்காங்க, இன்னொருத்தர் தான் Home Minister. பிஜே. கேபினெட் மினிஸ்டர். ஓகே, கேபினெட் மினிஸ்டர் யாரோ ஒருத்தர் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட தான் இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரூல். 1991ல ஒரு ரூல் வந்திருக்கும். அந்த ரூலை ரீப்ளேஸ் பண்ணதான் இப்போ வந்து 2024 ஆக்ட். ஓகே, ஸோ 2023ல தான் இந்த ஆக்ட் போட்டாங்க. என்ஃபோர்ஸ் ஆனது 2024. ரீசெண்டாக எனாக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்ட் நோட் பண்ணி வச்சுங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர், இது மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட், கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2024. என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க? டென்யூர்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட சேலரி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலண்டான சேலரி, அந்த அளவுக்கு சேலரி வந்து இவங்க மேம் வாங்குவாங்க. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க மாத்திருக்காங்களா மேம்? ஆமா, ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. எஸ். ஸோ இப்போ வந்து இனி வந்துச்சு அப்படின்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து 5 இயர்ஸ் 5 தான் வந்து years. இருப்பாங்க. இனி வரக்கூடியவங்களை செலக்ட் பண்றதுக்கு இந்த செலக்டிங் கமிட்டி இருக்கும். ஸோ நம்ம பழைய ஞாபகத்திலேயே 6 வருஷம் நம்ம போட்டிருக்க கூடாது. அது வந்து தப்பாயிடும். ஓகேவா? ஓகே, எந்த ஆர்டிகல் வந்து ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்து யூனியனோட எக்ஸிகியூட்டிவ் பவரை வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, அதாவது இன்டரப்ட் பண்ணக்கூடாது, தடை செய்யவோ பாதிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? ஒவ்வொரு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக அதிகாரத்தை தடை செய்யவோ அதை பாதிக்கவோ கூடாது. எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் அ ஸ்டேட் எக்ஸசைஸ்ட், ஓகே, it not interrupt or impede the executive power of union.
257 இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க 2023ல. ஓகே, ஆர்டிகல் 257 இது என்ன பார்ட்ல வரும்? பார்ட் 11. பார்ட் 11. ஓகே, என்னப்பா? இல்ல ஓகே, மேம். ஜோனல் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது அக்கார்டிங் டு விச் ஆக்ட்? ஜோனல் கவுன்சில் எந்த ஆக்ட் படி? State reorganization of ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இயர்ப்பா 1956. 1956. எஸ். மேம் சொல்லுங்கப்பா. லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் பார்த்தேன் மேம். மேம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு டென்யூர் வந்து சேஞ்ச் பண்ணலையா மேம்? 2019ல சேஞ்ச் பண்ணலையா மேம்? 3 இயர்ஸா? 3 இயர்ஸ் தான்ப்பா. என்ன சொல்லிருப்போம்? 5 இயர்ஸ் 70 இயர்ஸ். இல்ல 3 இயர்ஸ் தான். அது வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க 2019ல ஒரு 19 அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. எஸ், NHRC. வருஷம் சொல்லுங்க. NHRC 1993. 93. ஓகே, அந்த டைம் மட்டும் நீங்க அந்த டைம் மட்டும் நோட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. அந்த கீழே வந்து கமெண்ட்ல நான் போட்டு விட்டுறேன், டேக் பண்ணி ஓகே விட்டுறேன். ஓகே. ஓகே, சேர வம்சத்தை நிறுவியவர் யாரு? சேர வம்சத்தை நிறுவியவர் ஜெனரலா இப்படிதான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். உதயஞ்சேரல் ஆதன். சரி, நெக்ஸ்ட் டைம் ஆப்ஷனோட எழுதிட்டு இந்த மாதிரி கொஸ்டின். உதயஞ்சேரல் ஆதன். ஆதன் அப்படிங்கிறவங்க. பஞ்சமர் அப்படின்னு யார டினோட் பண்ணுவாங்க? சேரரா, சோழரா, பாண்டியரா? நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தோம். பாண்டியர்கள். சவுத் இந்தியாவுல கரெக்ட் பஞ்சமன் சொல்றது பாண்டியாஸ் தான். சவுத் இந்தியாவுல திராவிட பாணி கோயில் கட்டடக்கலையை தொடக்கிய முதல் வம்சம் யாரு? அதாவது யாருன்னு கேக்குறாங்க. சேரரா, சோழரா, பாண்டியரா, பல்லவரா, ராஷ்டிரகூடாசா? அந்த மாதிரி சொல்லுங்க. திராவிட பாணி சவுத் இந்தியாவுல திராவிட பாணி கோயில் கட்டடக்கலையை தொடங்கினவங்க முதல் ஆள் யாரு? எந்த வம்சம் அப்படின்னா பல்லவர்கள் தான். பல்லவர்களோட தலைநகரம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். யார் மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர்? மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். அவனிசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் யாரு? அவனிசிம்மன் அப்படின்னா உலகத்தின் சிங்கம் அப்படின்னு அர்த்தம். அவனிசிம்மன். எஸ், அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சிம்ம விஷ்ணு. யாரு வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டினது? நரசிம்மவர்மன். செகண்ட் நரசிம்மவர்மன். செகண்ட் நரசிம்மவர்மன். கடைசி பல்லவ மன்னன் யாருப்பா? அபராஜிதன். அபராஜிதன் தான். ஐகோல் கல்வெட்டு நம்ம படிச்சோம். யாரு? புலிகேசி. நேத்து நம்ம பார்த்தோம் பூ வடிவத்துல வந்து ஒரு கோல்டு காயின் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சொல்லி. எங்க நம்ம அது பார்த்தோம்? கீழடியில இருக்கு. ஓகே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு டியூவல் பாலிட்டி அப்படின்னு சொன்னது. டியூவல் பாலிட்டினா இரட்டை அரசாங்கம் இருக்குது, இரட்டை அரசியல் கொண்டதாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபெடரல் இருக்கு, அந்த அளவுக்கு கூட்டாட்சி வந்து இருக்குது. 2 கவர்மெண்ட் தனித்தனியா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்னு சொன்னது யார்? ரொம்ப ப்ராமினன்ட் பர்சன் தான். இல்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் a dual polity as much as it has a federal nature. அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர் தான் இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, அம்பேத்கர் தான் இதை சொல்லியிருக்காங்க. ஹரிஜன் சேவக் சங்கம் வருஷம் நம்ம என்ன பார்த்தோம்? யாருன்னு காந்தி தெரியும் நமக்கு. ஹரிஜன் சேவக் சபா சங்கம் வருஷம் சொல்லுங்க. 1934. 1932. ஓகே, ஒரு 3 அமைப்பு நான் சொல்றேன். இத வந்து நீங்க கால வரிசைப்படுத்தணும். விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன், அதுக்கப்புறம் அம்பேத்கரோட பஹிஷ் ஹித் கர்ணி சபா, அப்புறம் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அசோசியேஷன். இதுவும் யாரோட தான்? நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸ்ல. அம்பேத்கரோட தான், இயர் கூட படிச்சோம். அப்புறம் ஹரிஜன், இப்ப நம்ம பார்த்த ஹரிஜன் சேவக் சங்கம். எது? விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன்.
விமன்ஸ் இந்தியா 1927 இல்ல 1917. 17. 1917 அன்னி பெசன்ட் 2-3 பேர் வரும். தினரா அப்படின்னு ஆமா. பேர்லாம் வரும். பஹிஸ்ஹித் கர்னி வருஷம் 1924 இந்த மேம். ரெண்டுமே அம்பேத்கர் தான். 1924. டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அசோசியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது. ஹரிஜன் சேவக் இப்பதான் நான் சொன்னேன். 1932. மேம். இப்ப நான் இதுல ஒண்ணு இன்செர்ட் பண்றேன். எங்க போடுவீங்கன்னு சொல்லுங்க. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, இந்திய ஊழியர் சங்கம் 1905 மேம். 1905. ஃபர்ஸ்ட் போட்டுரும். 1905. சோ இங்க போடுவோம். சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா அசோசியேஷன் யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கப்பா? கோபால ஓகே. இதுக்கு முன்னாடி நான் வந்து ராமகிருஷ்ண மிஷன் போடுறேன். எங்க பண்ணலாம். போடுவேன்? 1897. 1890 டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி எங்க போடுவேன்? 1885. 1884. சோ அதுக்கு முன்னாடி போடுவேன். தியோசபிக்கல் சொசைட்டி நான் ஃபர்ஸ்ட் போடுவேனா, இந்தியன் அசோசியேஷனை ஃபர்ஸ்ட் போடுவேனா? இந்தியன் அசோசியேஷன். இந்தியன் அசோசியேஷன் பை சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் ஆனந்த் மோகன் போஸ். எதை நான் ஃபர்ஸ்ட் போடுவேன்? தியோசபிக்கலா இந்தியன் அசோசியேஷனா? இந்தியன் Indian அசோசியேஷன் Association. தியோசபிக்கல் 1875 பா, இந்தியன் அசோசியேஷன் 1876. சோ பிரம்ம இதுதான் நான் ஃபர்ஸ்ட் போடுவேன். ஓகேவா? ஆரிய சமாஜம் நான் ஃபர்ஸ்ட் போடுவேனா இல்ல சத்யசோதக் சமாஜம் ஃபர்ஸ்ட் போடணும்? சத்யசோதக் சமாஜா 72. இல்ல ஆரிய சமாஜமா? 1875. சத்யசோதக் சமாஜ் 1873, ஆரியமானி வந்து 1875. அதே மாதிரி நேத்தே பார்த்தோம் காமன்வெல்த்தும் இன்னும் நியூ இந்தியாவும் எது ஃபர்ஸ்ட் போடுவோம்? காமன். Commonwealth. காமன்வெல்த், நியூ இந்தியா. ஓகே. நியூ இந்தியா வந்த வருஷம் 1915. இந்த 1915 தான் இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்னு விடுதலை பெற அது அன்னி பெசன்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த வருஷம் ma'am. 1915 தான். அதை நான் வச்சுங்க. ஓகே. பிரார்த்தனா சமாஜ் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா? பாம்பே பிரார்த்தனா மகாராஷ்டிரா. சமாஜம் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? Maharashtra. பம்பாய். எஸ். ஓகே. என்ன வருஷம்? 1867. ஆத்மாராம் பாண்டுரங்கும் எம்ஜி ரானடே பண்ணிருப்பாங்க. பூனா சர்வஜனிக் சபா வந்து எம்ஜி ரானடே தெரியும். யாரோட கோ ஃபவுண்டட் பை, யாரோட சேர்ந்து பண்ணிருப்பாங்க? மலபாரியா. ஜோசி, எம்வி ஜோசி அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ ஜோசி நான் வச்சுங்க. ஜிவி ஜோசி அதை மட்டும் நான் வச்சுங்க. ஓகேவா? விதவைகள் மறுமண சங்கம் வருஷம் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா சொல்லுங்க? 1861. 1861. இதுக்கு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு பார்சி இயக்கம் வந்திருக்கும் இல்லையா? வருஷம் Ratnamai Badhyasana Sabha. ரஹ்னுமாய் மத்தியஸ்தானன் சபை. ஓகே. தத்துவ போதினி யாரு? வருஷம் சொல்லுங்க. ஆல்ரெடி படிச்சிட்டோம். Debendranath பிரம்ம Tagore. சமாஜம் கருத்துக்களை பண்றதுக்காக தேபேந்திரநாத் தாகூர் வந்து பண்ணதா தத்துவ போதினி சபை அப்படிங்கிறது. வருஷம் வந்து 1828. இங்க பாருங்க, சில புக்ல வந்து ஆத்மீய சபா ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இல்லைங்களா, Yes, ma'am. அது வந்து 1814 சில இதுல போட்டிருக்காங்கப்பா. 15 இருக்கும். ஆமா. நிரங்கரி அமைப்பு சொல்லுங்க. நம்தாரி பாபா. நிரங்காரி அதுவா மேம்? நிரங்கரி பாபா நாம்தாரி. தயாள். ஆமா. ஆ. பாபா Baba தயாள் Dayal தாஸ். Das. பாபா தயாள் தாஸ் தான் நிரங்கரி. இந்திய ஊழியர் சங்கம் வந்து வருஷம் என்ன சொன்னீங்க? நான் சரியா கவனிக்காம அடுத்த கொஸ்டின் போயிட்டேன். இயர் நீங்க என்ன 9. சொன்னீங்கப்பா? Servants of India Society, ma'am. எஸ். 1905. ஓகே. 1905. ஓகே, கரெக்ட். காசி எழுச்சி வருஷம் என்ன சொன்னோங்க? காசி நான் ஆல்ரெடி பார்த்தோம். காசி எழுச்சி, அப்புறம் மாப்ளா கழகம் இதெல்லாம் பார்த்தோம்ல. மாப்ளா 21 மேம். மாப்ளா 1921. காசி எழுச்சி இதுக்கு முன்னாடி வருமா 1829. பின்னாடி வருமா? 1829. 1829 இருந்து 1833. காசி, அந்த காசி ஹில்ஸ் எங்க இருக்கு? Mizoram. மேகாலயா. காசி வந்து மேகாலயா. ஓகே. ரமோசி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்ல, அது எங்க? பிளேஸ் மட்டும் சொல்லுங்க. ராமோசி, Pune. மகாராஷ்டிரா. வருஷம் 1877. Ma'am, Ghazi revolt, year மட்டும் ஒருத்தர சொல்லுங்க.
29 to 33. 1829 இருந்து 1833 காசி ரிவோல்ட் அப்ரைசிங். ஓகே, காசி அப்ரைசிங் இயர் வந்து 1829 33 மேகாலயால இருக்கிறதா இந்த காசி மலை. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்லப்பா, அந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோடு போடுவாங்க, அதனால இந்த மக்களை எல்லாம் அற்புறப்படுத்தியிருப்பாங்க, அதனாலதான் வந்தது இது. அதே மாதிரி பிரெய்லி இயக்கம், நான் உங்களுக்கு சொன்னேன்னு மறந்துட்டேன், சொல்லுங்க. பிரெய்லி மூமெண்ட், பிரெய்சி மூமெண்ட், இதுவும் பெங்கால்ல தான், ஈஸ்ட் பெங்கால்ல வந்து வந்திருக்கும். Year, ma'am. பெராசிக்கு இன்னொரு பேரு பராசி தான், அந்த ரெஃபரன்ஸ் புக்ல பெரைசி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. பெங்கால் 1818 பெராசி. பராசின்னு பராசத் படிக்கிறோம்லப்பா, அதத்தான் அவங்க ஹாஜி பெராசி. சரியத்துல்லா பண்ணது. சோ சாஜி ஷரியத்துல்லா. வருஷம் சொல்லுங்க. 1818. 1818. கோல் கிளர்ச்சி 1831 to 32. 1831 to 32. 1831ல இருந்து 32. பஸ்தர் அப்படிங்கிற ஒரு ரிபெலியன், பஸ்தர் கிளர்ச்சி சென்ட்ரல் இந்தியால, எக்ஸாக்டா சொல்லணும்னா சத்தீஸ்கர். பஸ்தர் கிளர்ச்சி 1910. 1910ல ஒரு ஃபேமஸான சங்கம் படிப்போம், ஞாபகம் இருக்குங்களா? பாரத மாதா பாரத மாதா சங்கம். யாரு இது பண்ணது? நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகே, சம்போலமா Yes, ma'am. 24 15 36 இந்த நம்பரால டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய 6 டிஜிட் நம்பர் என்னன்னு கேக்குறேன். அந்த குரூப்ல இருக்கீங்களா? அந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். டெலகிராம் குரூப் ஓபன் பண்ணிக்கோங்க. யாராவது நியூவாப்பா டெலகிராம் குரூப்ல இல்லாதவங்க யாராவது இன்னைக்கு இருக்கீங்களா? லோடிங் வந்துருச்சா? இல்ல மேம். போடுங்க, நான் சொன்னது புரிஞ்சது தானே? நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன். ஆப்ஷன்ஸ் வந்து போய்ப்போம் மேம். ஆப்ஷன்ஸ் இது போறீங்களா? சூப்பர் குட். நான் கொஸ்டின் மட்டும் தான் காட்டுவேன், ஆன்சர் வந்து நான் இங்க ஆ. போடுறேன். ட்ரிபிள் 9 720 999 680 640 போதும். ஏவா மேம் ஆன்சர்? 999 720. என்ன பண்ணலாம்னா, இப்ப நமக்கு 24 36 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க 36 அப்படின்னா 9 ஆலும் டிவைட் ஆகணும், 4 ஆலும் டிவைட் ஆகணும். எது 9 ஆல் டிவைட் பண்ணது பாருங்க. இந்த 3ல 9 ஆல டிவைட் ஆகிறதுக்கு என்ன ரூல் போடுவீங்க? ஆட் பண்ணா 9 வரும். ஆட் பண்ணா 3 ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, 9 ஆல் டிவைட் ஆகும். 3 into 3. ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனா ரியல் எக்ஸாம்ல, அதாவது அதுல ஆப்ஷன் நான் டக்குன்னு எடுக்க முடியல. அதுல இன்னும் 2 ஆப்ஷன் வந்து டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா 24ஆல டிவைட் ஆகிறது அந்த ஒண்ணு தான். 2 நம்பர் 24ஆல டிவைட் ஆகும். அதுல பெரிய நம்பர்னு பார்த்தா 720 தான். ஸோ அதை வச்சு போட்டுடலாம். யாருக்காவது இது ஒர்க் அவுட் பண்ணணுமா? இல்லைன்னா நார்மல் மெத்தட்ல நீங்க எப்படி போடுவீங்க? ஷார்ட்கட் வந்து ஆப்ஷன்ல இருந்து போலாம். நார்மல் மெத்தட்ல எப்படி போவீங்க? இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 360 வரும். லார்ஜஸ்ட் 6 டிஜிட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 6 டைம் 9 வந்து எழுதுவோம். ஸோ 360ஆல நீங்க டிவைட் பண்ணணும். ஓகே, டிவைட் பண்ணி ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 279 வரும். இந்த ரிமைண்டரை இதால வச்சு நம்ம கழிக்கணும். அதுக்கு நம்ம பேசாம டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு கொண்டு போறது தான் பெஸ்ட். ஸோ நீங்க அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஓகேவா? யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்க, ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புறேன், குரூப்ல போடுறேன். ஓகே தானப்பா? எஸ் மேம். ஓகே, 300க்கும் 600க்கும் எவ்வளோ 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எவ்வளோ இருக்கும்? அந்த குரூப்லயே பாருங்க, நான் அனுப்புறேன். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை?
முந்நூறுக்கும் 600க்கும் இடையே எப்படி ஈஸியா போடலாம்? நம்ம வந்து நம்பர் சீரீஸே போடவே தேவையில்லை. சொல்லுங்க. ஃபிஃப்டியா மேம் ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் என்ன சொன்னீங்க? 50யா? 50. அதுக்கு கம்மியா இருக்குமே. 300 600 தானே. என்ன மெத்தட்ல போட்டீங்க? நம்பர் சீரிஸ் மெத்தட்ல போட்டீங்களா? எப்படி போட்டீங்க? அது ஒரு வேற ஒரு மெத்தட். டிவைட் பண்றது அந்த ரெண்டையுமே. டிவைட் பண்ணு. அப்ப நீங்க டிவிஷன்ல தான் தப்பு பண்ணிருக்கீங்க இப்போ. 14 இல்ல ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன் எல்லாமே 40 பக்கம் தான் இருக்கு. இல்ல அதான் மேம் சொல்லுங்க. 41 38 42 43. அப்ப 43. அதாவது 300ஆ? இங்க 600ஆ? 300 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 7 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 38 20 43 2 2 7 14 வரும். சரியா? அப்ப நம்ம இதோட நிறுத்திக்கலாம். பாயிண்ட் வைக்க வேண்டாம். ஹோல் நம்பரும் நிறுத்திக்கலாம். இது நீங்க பண்ணீங்கன்னா 8 8 7 56 மீதி 4 எவ்வளவு வரும்? 5 சார். இந்த மாடல் தான் நான் போட்டேன். ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. ஓகே. 85 minus 42 43. ஸோ 43 தான் ஆன்சர். ஸோ நிறைய பேர் வந்து நம்பர் சீரீஸ்ல வச்சு போடுவீங்க. 300க்கு அப்புறம் எந்த நம்பர் வந்து 7ஆல டிவைட் ஆகுது, 301 2ஆன்னு பார்த்துட்டு கடைசியில 600ல இருந்து நம்ம போட்டுட்டு அப்புறம் அதோட கூடுதல்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். அது நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு பொருளை வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10% டிக்ரீஸ் பண்றாங்க. அப்ப அவருக்கு நிகர நெட் லாபமா நட்டமா எவ்வளவு பர்சன்டேஜ்? இது எப்படி போடுவீங்க? 1% loss ma'am. இது சொல்லுங்க சொல்லுங்கப்பா. 1% loss ma'am. லாஸ் 1% loss. அதுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்ப்பா? X squared by 100 ma'am. ஓகே, அப்படி போடுவீங்களா? X squared by 100. எக்ஸ் ஸ்கொயர் பை 100 நீங்க போடலாம். இல்ல அப்படின்னா ஓகே நீங்க அப்படியே போட்டுக்குங்க. இல்ல மேக்ஸிமம் வந்து சொல்லுங்க. இன்னொரு மாடல் என்ன மேம்? இன்னொரு மாடல் இல்ல, அதேதான். எப்படி போடுவாங்கன்னா இது மத்த சமுக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். x plus y plus xy by 100 மத்ததுக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த சம் இதை யூஸ் பண்ற மாதிரி மத்த சம்மும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பொருளை 20% லாபத்துக்கு வாங்கி இவ்வளவு % நட்டம் அப்படின்னு பிளஸ் மைனஸ் வந்தாவே இதுதான் நம்ம போடுவோம். இதே ஒரு பொருளை 10% இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 15% இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப எவ்வளோ % லாபம்? இந்த மாதிரி சம் வரும். ஒரே லாபமா வர மாதிரி இருக்கும், இல்ல ஒரே நட்டமா வர மாதிரி சம் இருக்கும். அப்ப நீங்க எல்லா இடத்துலயும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 100 போடக்கூடாது நீங்க. அதனால நீங்க இந்த பண்ணிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் xy by 100. இந்த எக்ஸ்ங்கிறது வந்து லாபம். இப்ப 10% லாபம். இங்க பிளஸ் நீங்க போடக்கூடாது, மைனஸ் போடணும். நட்டம்னு வந்தா மைனஸ் போடணும். இங்க எக்ஸ்ங்கிறது லாபம் பிளஸ், இங்க மைனஸ் லாபம் நட்டம். 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து -1 கிடைக்கும். இங்க பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆகி -1 கிடைக்கும். ஓகே. ஸோ சில இடத்துல பிளஸ் மட்டுமே வரும், சில இடத்துல மைனஸ் மட்டுமே வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க இதுதான் யூஸ் பண்ணணும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் xy by 100. சம்டைம் அவசரத்துல இந்த மாதிரி இப்படி போட்டு எல்லாத்துக்கும் 100 போட்டுடுறீங்க. அது பண்ணக்கூடாது. ஆஃப்லைன்ல நிறைய பேர் நீங்க பண்றீங்க, அது பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. சம் கொஸ்டின் கேட்டு மறுபடியும் நம்ம வரலாம். சனாதன தர்மம் அந்த புத்தகம் யாரோடது? சனாதன தர்மம். அம்பேத்கர். இல்ல, ஆக்சுவலா இந்த புக்கை வந்து இல்ல, அவர் இல்ல. இல்ல சொல்லுங்க, வேற அடுத்து சொல்லுங்க. பாரத மாதா சங்கம் ரிலேட் ஆனவர்.
நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி தான் பிளான் பண்ணியிருப்பாரு இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு. பட் ஆனா அவர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாரு. புக்கே இருக்கா மேம் சனாதன தர்மம்? சனாதன தர்மம் புக் இப்ப இருக்கு. ரீசெண்டா இஷ்யூ ஒண்ணு போச்சு மேம், இந்த வார்த்தை வச்சுதானே மேம் போச்சு. அது எனக்கு ஞாபகம் இல்லப்பா. ஓகே, எனக்கு வாட் இஷ்யூ? இல்ல மேம், பாலிடிக்ஸ்ல ஓகே, சனாதன தர்மம் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வச்சு சொல்றீங்க, அது ஓகே. ஆமா, சரி, ஓகே. நெக்ஸ்ட், பாரத மாதா ரகசிய சங்கம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம்லப்பா, அது வருஷம் நமக்கு தெரியும், கரெக்டா டேட் மந்த் சொல்லிருங்க. ஏப்ரல் ஏப்ரல் 10. ஏப்ரல் 10. ஓகே. விடி சவார்கர் இருக்கார்ல, யாரோ ஒருத்தருங்களுக்கு வந்து லண்டன்ல அந்த இந்திய கவுன்சில் இந்தியா இருக்கு இல்லையா, லண்டன் கவுன்சில், இந்திய கவுன்சில், அதுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு? லண்டனில் யாருடைய வழிகாட்டியாக விடி சவார்கர், சாரி ஆன்சர் சொல்லிட்டேன்னா, விடி சவார்கர் இருந்தாருன்னா விவிஎஸ் ஐயர். இந்த கொஸ்டின் வந்து குரூப் 1ல கேட்டிருக்காங்க 2019 நினைக்கிறேன், 19 21 தெரியல. ஸோ லண்டன் ஹவுஸ்ல விவிஎஸ் ஐயருக்கு வழிகாட்டியாக இருந்தது யாருன்னா சவார்கர். விடி சவார்கர் என்ன புக்கு எழுதினாங்க? இந்தியா இண்டிபெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். எரிமலை ஓகே. எரிமலை ஆல்சோ. கடவுள் ஒருவரே, இது யாரோட புக்கு? கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருவரே, வஉசி. ஓகே, வஉசி தான் எழுதியிருக்காங்க, கடவுள் ஒருவரே. சென்னை ஜனசங்கம், அதோட ஃபவுண்டர் யாரு? ஹவுஸ் சென்னை ஜனசங்கம் ஹவுஸ் தானே மேம்? இல்ல, பாரதியார் குட். பாரதியார் co-founded by along with சுரேந்திரநாத் ஆர்யா. பாரதியார் பிளஸ் சுரேந்திரநாத் ஆர்யா, SPY. சென்னை ஜனசங்கம் ஹவுஸ் இல்லையா மேம்? ஜனவரி 11, 1908. இல்லப்பா, சென்னை ஜனசங்கம் பாரதியார் தான். வேற ஏதாவது ஜனசங்கம் வரும்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் ஜனசங்கம் மேம், அது வேற. அது வேற இது வேற இல்ல. மெட்ராஸ் ஜனசங்கம், ஒண்ணுதானே? சென்னை ஜனசங்கம் எல்லாமே சேம் தான். சென்னை தான் அப்பப்போ Actually, எல்லா இடத்துலயும் மெட்ராஸ் எங்கேயோ அப்படின்னு சொல்லி பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. நோட் பண்ணி வச்சேன். சரி, இதை நோட் பண்ணலாம். வஉசின்னு சொல்றீங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த சென்னை ஜனசங்கம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 2019 அப்போ கேட்டது கொஸ்டின். ஓகே. டிஎஸ்எஸ் ராஜன் இருக்காங்க இல்லையா, இவங்க எங்க பிறந்தாங்க? அங்க இவரை பத்தி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருந்தாங்க. நம்ம ராஜாஜி லெட் பண்ண உப்பு சத்தியாகிரகத்துல இவர் வீட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் நமக்கு தெரியும். இவர் எங்க பிறந்தாங்கங்கிறது, இவர் வந்து யாரோட மினிஸ்ட்ரியில என்ன போர்ட்போலியோல இருந்தாங்க அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. சொல்லுங்க. திருச்சி மேம். நாகப்பட்டினம்ப்பா, நாகப்பட்டினத்துல பிறந்திருக்காங்க. எங்கன்னா சாரி, யாரோட மினிஸ்ட்ரியில இவங்க என்ன போர்ட்போலியோல ஒர்க் பண்ணிருப்பாங்க, என்ன மினிஸ்டரா இருந்திருப்பாங்க? பப்ளிக் ஹெல்த் மேம். ராஜாஜி. ஃபுட் அண்ட் பப்ளிக் சால்ட்ல, சால்ட் சத்தியாகிரகம் இவர் வீட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சால்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஃபுட்டுக்கு, இல்லைன்னா ஹெல்த்துக்கு கூட. ஸோ அதனால ஃபுட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் யாரோட மினிஸ்ட்ரியிலப்பா? ராஜாஜி. தந்தூரி பிரகாசம். ஓகே, டி பிரகாசம் மினிஸ்ட்ரியில இருந்திருப்பாரு. ஓகே, ஃபுட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் மினிஸ்ட்ரியா இருந்திருப்பாங்க. ஓகேவா? தேசிய கொடி தினம் எந்த நாள் வந்து நேஷனல் பிளாக் டே? தேசிய கொடி தினம் December 7 மேம். அது கொடி நாள். டிசம்பர் 7 வந்துப்பா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு. ஜூலை 22. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பிளாக் டே தமிழ்ல என்ன? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பிளாக் டேனா இது கொடி நாள் மேம். ஜூலை அதான் அந்த ஜூலை வீரர்கள் 22. 1949 இருந்து டிசம்பர் 7 தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸா இருக்கின்றாங்க. இது கரெக்ட். தேசிய கொடி நாள் வந்து ஜூலை 22. ஏன்னா நம்ம நேஷனல் பிளாக் வந்து அடாப்ட் பண்ணோம். என்ன வருஷம்? 47. 1947. 1947. இதே கேலண்டர், சாகா கேலண்டர், அது எந்த வருஷம்? 1958 மேம். 57 58 1957. ஓகே. அடுத்த வருஷமே ஒரு சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாங்க ராஜாஜி. என்ன படைப்புக்காக? தட் இஸ் 1958. சக்கரவர்த்தி திருமணம். சக்கரவர்த்தி திருமணம். சக்கரவர்த்தி திருமகன். இவங்க வந்து தமிழ்நாட்டுல இலக்கிய விவாதங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு சபை, ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க ராஜாஜி. என்ன அமைப்பு? இவர் அரசியல்ல மட்டும் இல்ல, இலக்கியத்திலயுமே கான்ட்ரிபியூஷன் இருக்கு இவங்களது. சயின்டிபிக் சொசைட்டி.
இல்லப்பா அது வந்து இலக்கியம்ப்பா இலக்கியத்துக்கு பாரதிய சொல்லுங்க தெரியல மேம். பாரதிய வித்யா பவன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இவர் இருப்பாரா இவர் ஆரம்பிச்சிருப்பாரா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். பட் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு அசசன் ரீசன் சொல்றேன். அசசன் வந்து தென்னாட்டு காந்திஜி தென்னாட்டு காந்தி என ராஜாஜி வந்து மக்கள் மத்தியில அழைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு அசசன். ரீசன் வந்து இவர் வந்து புதுப்பாளையத்துல காந்தி ஆசிரமத்தில் பணியாற்றினார். அதனால இவரை வந்து மக்கள் மத்தியில இப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? போத் எக்ஸ்பிளைன்ஸா இல்ல நாட் எக்ஸ்பிளைனா? ஏ கரெக்ட் மேம். ஆர் மேம். ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே எக்ஸ்பிளைன்ஸ். காந்தி ஆசிரமம் புதுப்பாளையம், நாமக்கல்ல, திருச்செங்கோடு. இப்ப அங்க வந்து 1925 எக்ஸாக்டா சொல்ல போனா பிப்ரவரி 6 அங்க வந்து காந்தி ஆசிரமத்துல பணியாற்றினாங்க. காந்தியோட முக்கியமான நோக்கமான மதுவிலக்கு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்களோட டெவலப்மெண்ட், பெண்கள் மேம்பாடு இதையெல்லாம் நோக்கமாக கொண்ட அந்த புதுப்பாளையத்தில் அமைக்கப்பட்ட காந்தி ஆசிரமத்துல ராஜாஜி பெரும் பங்காற்றினாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் மக்கள் வந்து தென்னாட்டு காந்திஜி அப்படின்னு மக்கள் மத்தியில வந்து ராஜாஜி பெயர் பெற்றார். ஸோ இந்த ரெண்டுமே வந்து கரெக்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டெஸ்ட் வச்சா அதுல ஏதோ 1 or 2 கொஸ்டின் வெளியே போயிருக்கலாம் மேபி. சரி, இன்னொரு மேக்ஸ் நான் அனுப்புறேன் பாருங்கப்பா. பாத்தீங்களா? இங்கிலீஷ் இல்லையா மேம்? இங்கிலீஷா? இங்கிலீஷ் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க பரவாயில்ல. நான் உங்களுக்கு சொல்றேன். பரவாயில்ல. ஏதோ ஒரு குரூப்ல பார்த்தேன் 50 செட் ஆஃப் கொஸ்டின் இருக்குல்ல, 50 ma'am. செட் Gautam Max. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொடுத்துருந்தாங்க. அதுல நம்ம ஒவ்வொன்னா ஒரு நாளுக்கு கட்டாயமா ஒரு 2-3 சால்வ் பண்ணலாம். 70 days டார்கெட் மேம் அந்த क्वेश्चंस 70 டேஸ்க்கு கொடுக்க போறேன். 70 டேஸ்க்கா? ஓகே, அது அழகா 25 கொஸ்டின் தான். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா ஸ்கிப் பண்ணி போயிட்டு டிஃப்ரெண்டா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துட்டு அது ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு மேக்ஸே முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஜிஎஸ் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் காமனாக இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு தமிழோ இங்கிலீஷோ எடுக்கல. இப்போ படிக்க நம்ம 2A மெயின்ஸ்க்குமே யூஸ் ஆகிற மாதிரி நம்ம படிக்கணும். அதாவது ஒரு மெர்ச்சன்ட் இருக்காங்க, அவங்க வந்து 15 நிமிஷத்துல வந்து நாற்காலிகளா பொருத்திடுறாங்களாம். ஓகேவா? இல்ல நாற்காலி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் மேம். ஆப்ஷன்ஸா? நம்பர்ஸ் மெத்தட் 180 minute, 150 minute, 360 minute, 300 minute. ஏ வந்து ஒரு ஒர்க்கை 15 மினிட்ல செய்யறாங்க. பி வந்து அந்த ஒர்க்கை அப்படின்னே நம்ம ஒர்க்காவே எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் தேவையில்ல. ஏவை விட 3 மினிட் கொஞ்சம் எச்சா எடுக்கிறாங்களாம். அப்படின்னா என்ன போட்டுக்கலாம்? இவர் 15, இவர் வந்து 18 மினிட் அப்படின்னு எடுத்துக்கிறான். ஏ பிளஸ் பியும் 22 நாட்காலி செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க? ஏ வந்து 15 நிமிஷத்துல ஒரு ஒர்க்கை முடிச்சிடறாங்க. அப்போ அந்த ஒரு ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சு அந்த ஒரு நாட்காலி செய்யறதுக்கான டைம், பொறுத்தறதுக்கான டைமை கண்டுபிடிச்சு 22ஆல் நீங்க பெருக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுது. என்ன ஆன்சர் வந்துருச்சா? சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டேன். போடுங்க. 180. மியூட்ல போட்டு போடுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். ஓகேப்பா. இப்போ ஏ வந்து 1/15 எப்போ போல எடுத்துக்கிறீங்க, பி வந்து 1/18 எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம ஏ பிளஸ் பி 1 டே ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி பண்ணுவோம்? 1 டே ஒர்க்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணது. அப்போ 15க்கும் 18க்கும் என்ன நேம் எடுப்போம்? எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தா எவ்வளோ வரும்? 30, 33, 90 வரும். அப்போ ஒரு நாள்ல அது எவ்வளோ ஒர்க் 90ங்கும் போது இதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஸோ 15 into 6 டைம்ஸ் வரும். நீங்க நிறைய இந்த M1 D1 ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியில 11/90 வரும். ஓகே, 1 டேவோட ஒர்க்கு. அப்ப டேன்னு ஃபுல்லு வரக்கு எவ்வளோ வரும்? அதை அப்படியே தலைகீழா தானே போடுவீங்க. அப்ப 90/11 இதுதான் ஒரு நாள் அவங்க பண்ண ஒர்க்கு.
ஸோ மொத்தம் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? 22 ஒர்க் பண்ணணும். அப்போ 1122 நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துரும் ஆன்சர்? 180 வந்துரும். ஓகேவா? மினிட்னு சொல்லிட்டேனா 180 டேஸ். ஓகேவா? யாருக்கா புரியலைன்னா இந்த குரூப்லயே போடுங்க. நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி ஒன்னா ஸ்டூடெண்ட் போட்டுருவாங்க, இல்லைன்னா நான் போட்டுருவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாதிரி நீங்க இப்ப வந்து நல்லா இன்டராக்ட் பண்றதே இல்ல. ஒய்? ஜிஎஸ்னா தான் இன்டராக்ட் பண்றீங்க. வாட் ஹேப்பன்? சரி, இதுக்கு நான் ஆன்சரே சொல்லல. இன்னொரு சம் பாருங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பாருங்க. அதாவது ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை என்ன? டபுள் டிஜிட்ல 1ல இருந்து 100 நீங்க போட்டீங்கன்னா, இல்லைன்னா ஈரிலக்க எண் தானே கேக்குறாங்க. ஸோ 10ல இருந்து 99 வரையிலும் எத்தனை டைம் 7ங்கிற நம்பர் வரும்? ஆன்சர் அவங்களே 18 சொல்லிட்டாங்க. இதே 8ங்கிற நம்பரும் 18 டைம்ஸ் தான் வரும்னு நான் சொல்றேன். இது கரெக்டா தப்பா? ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னா போட்டு பாருங்க. டபுள் டிஜிட்டா? அப்ப நம்ம 7ங்கிற நம்பர் 17 போடுவோமா? அடுத்தது என்ன போடுவீங்க? 27. வேற எங்க 7 வராது. 37, 47, 57, 67, 77 நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம 70ல இருந்து போட ஆரம்பிச்சிடணும். 70, அப்புறம் 71, 72, இதுல எல்லாம் 7 வருதுல்ல. 74, 75, 76, 77 நம்ம 2ஆ கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 7 இருக்கு இல்லையா? ஸோ 78, 79. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம 87, 97 கவுண்ட் பண்ண எவ்வளவு வரும்? நான் கலர் மாத்திக்கிறேன். அவ்வளோ வருதா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. எங்கேயோ தப்பு விட்டுட்டோப்பா. 77ஆவே எடுக்கணுமோ? இல்ல, எத்தனை டைம் 7 வருதுன்னு தானே கேக்குறாங்க. 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை தானே கேக்குறாங்க. 18 தான் வரணும். 19 தப்பு. மேம் 2 டிஜிட் தானே மேம் கேக்குறாங்க. 7 2 டைம் எடுத்தா சிங்கிள் டிஜிட்ல மேம். இல்ல நான் 77 தான் இப்ப எடுத்திருக்கேன். நம்ம இதை ஒன்னா கவுண்ட் பண்ணிருப்போம்னு நினைச்சிட்டேன். அப்படின்னு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம். இல்ல மேம், அதான் மேம் ஒன்னா கவுண்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன் மேம். 77 தான் கவுண்ட் பண்ணணும். ஆனா 18 தான் ஆன்சர். ஏன்னா 19 போடக்கூடாது. 2 டிஜிட் நம்பர் தானே மேம் கேக்குறாங்க. அதனால 7 தனித்தனியா ஆட் பண்ண கூடாது மேம். ஓகே, கரெக்ட் தான். கவுண்ட் த நம்பர் 7 present in 2 digit number. ஓகே, 2 digit நம்பர்ல present ஆயிருக்கணும் தான் கேக்குறாங்க. அப்ப 18 தான் வரும். அப்ப 8ங்கிற நம்பரும் இதே மாதிரி தான் நம்ம போடுவோம்ப்பா. 18, 20 இதே மாதிரி தான் போடுவோம். இங்கே 88க்கு அதே மாதிரி போடுவோம். 9ங்கிற நம்பருக்கும் நம்ம இதுதானே போடுவோம். 9ங்கிறதுக்கு இதுதான் போடுவோம். கரெக்டா? 5. சோ இதுக்கு நம்ம இந்த மாதிரி கேட்டாவே நம்ம 18 அப்படிங்கிற நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அங்க உட்காந்து நம்ம போடுறதுக்கு டைம் கிடையாது. ஓகே, ராங் நம்பர் இந்த சீரீஸ் சொல்லுங்க. ராங் நம்பர் இந்த சீரீஸ் 89, 78, 86, 80, 85, 82, 82. சாரி, 82ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த சம் நான் பார்த்தேன், பட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன்னு தெரியல. எடுத்தேன்னா நான் அனுப்புறேன் குரூப்ல. எஸ், எடுத்திருக்கப்பா, பாருங்க. மேம் 89ல இருந்து 86 வந்து -3 ஆயிருக்கு. அப்ப 86ல இருந்து -3 போட்டோம்னா 82 தானே மேம்? 83 தான் மேம் வரும். அப்ப எது ராங் நம்பர்? 85 ராங். 85 ராங்க. ஓகே, என்ன பேஸ் பண்ணி சொல்றீங்க? மேம் ஒன்னு விட்டு ஒன்னு பார்க்கணும் மேம். ஒரு இது விட்டு ஒரு இது பார்க்கணும். சரி, 78 அது ஒரு டிஜிட் ஒரு டேர்ம் விட்டு 80 பார்த்தா +2 மேம். ஓகே. அப்புறம் 85 விட்டு 82 வந்து +2 மேம். அது 3 ஒரு செட். 89ல இருந்து 86 -3 மேம். ஓகே, இங்க வந்து 83 தான் வருது. 82, 83. ஆமா, நீங்க 83 சொல்லலைன்னா இப்படிதான் யோசிப்பீங்க. 83 இருக்கு, கணக்குலயே 83 இருக்கு. இப்ப யோசிங்க. எந்த நீங்க போட்டீங்கனாலும் முன்னாடியும் வாங்க, பின்னாடியும் வாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும்.
plus 6 1 3 5 6 மேடம் 6 மேம் 86 மேம் 86. இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? 87 வந்திருக்கணும். 87. ஸோ என்ன என்ன பேசிக்ல சொல்றோம்? -2 பண்ணிருக்காங்க பண்ணா 87 மேம் மைனஸ் கீழே வந்து பேக்ல வந்து எப்படி போட்டுருக்காங்க? +2 -2 வருது. ஓகேவா? இப்போ 78 +2 80 80 +2 ஒன்னு விட்டு. இதே பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்? 83 89ல இருந்து மைனஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, மைனஸ் பண்ணி போனா இங்க 87 தான் வரணும். 86ன்னு போட்டிருக்காங்க. அதுதான் ராங். ஓகேவா? ஓகே மேம் இதான் வந்து ராங் பேர். ஓகே, இன்னொரு சமம் போட்டுருங்க. இது டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லாஜிக்கா நீங்க யோசிக்கணும். டக்குன்னு உங்க மைண்ட் வேலை செய்யணும். டச் அண்ட் சம் போட்டோமா? ஓகே. எஸ் பா பாருங்க. ஒரு ஆபீஸ் வந்து 9 ஓ கிளாக்ல இருந்து 5:30 வரையிலும் ஒர்க் பண்ணது. இடையில 30 மினிட் லஞ்ச் பிரேக். என்னப்பா? இப்போ நீங்க சொல்றது क्वेश्चनா? ஆமா, क्वेश्चन தான். நான் உங்களுக்கு क्वेश्चन கொடுத்துட்டேன். வேற Group क्वेश्चन எங்க ஷேர் பண்ணிருக்கீங்க மேம்? வேற குரூப்ல ஷேர் பண்ணிட்டேனா? என்னப்பா? இல்ல மேம் குரூப்ல வேற கொஸ்டின் ஷேர் பண்ணிருக்கீங்க. அது போடுறதா இது போடுறது? ஓ அப்படியா? சரி, இதே போடுங்க. இது போடுங்க. அடுத்து நான் அதை அனுப்புறேன். இந்த ரெண்டுமே உங்களுக்கு தான் நான் ரிசர்வ் பண்ணி வச்சேன். ஓகே மேம். சரி. த்ரீ தாங்க மேம். 1 and 2 கரெக்ட் வரும். எது வந்து கரெக்ட்? சொல்லுங்க. 1 and 2 எப்படி சொல்வீங்க? இங்க பாருங்க. இப்ப ஏ வந்து B யோட சகோதரர் எனில் பி என்பவர் ஏவின் சகோதரர். ஏன்னா பி வந்து நமக்கு ஃபீமேலா கூட இருக்கலாம் இல்லையா? இதை நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியுமா? ஆப்ஷன் 3 தாங்க மேம். ஏங்கிறவங்க B யோட சகோதரர். ஏவோட இதுதான் நமக்கு தெரியும். ஏ பாய், பி வந்து கேர்ள். சோ அந்த டென்யூர்ல இவங்க எடுத்திருக்காங்க. So அப்ப ஏ வந்து தப்பு. ஏ வந்து B ய விரும்புறாங்க, பிங்கிறவங்க C ய விரும்புறாங்கன்னா ஏங்கிறவங்க C ய விரும்புறாங்க அவசியம் இல்ல இல்லையா? ஏக்கு B ய பிடிக்கும், பிக்கு இன்னொருத்தர் C ய பிடிக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்கா ஏவும் சியும் வேணா ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற மாதிரியும் கூட வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு துளி பாயிண்ட் ஒரு டவுட் வந்தாவே அது தப்பு தான். அடுத்தது ஏவும் பியும் நாட் ஈக்குவல், பியும் சியும் நாட் ஈக்குவல்னா ஏவும் சியும் ஈக்குவலா கூட இருக்கலாம். நாட் ஈக்குவல் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்போ இந்த மூணுமே ஆன்சர் வந்து நன் ஆஃப் த திங்ஸ் தான். ஓகே, நான் அபிஷியல் அந்த கீ கூட கொடுக்குறேன். அடுத்த சம் போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸோட டைம் வந்து 9. கரெக்டா இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க. 9க்கு தொடங்கி 5:30க்கு முடிகிறாங்க. இடையில வந்து உணவு இடைவெளி வேற 30 நிமிஷம். அப்போ இந்த 30 நிமிஷத்துக்கும் மொத்த அலுவலக நேரத்துக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. இதில் 9ல இருந்து 5:30 வரையும் எவ்வளோ கேப் வரும்? 8 8:30
8:30 30 hours. minutes grab is ஆனா நம்ம 30 மினிட்ஸ் நம்ம இதுல எடுத்துக்கிறோம்னு போடக்கூடாது. மொத்த டைம்னா 9 to 5:30 தான். அதுக்கு இடையில தான் இப்படியும் அதை நம்ம எடுக்கலன்னா மிஸ்டேக் மாறி பண்ணுவோம். வருது ஆன்சர் 16 இந்த தான் வருது. மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆஃப்லைன்ல இன்னைக்கு மேத்ஸ் ஓகே கிளாஸ்ல. 1:16 வருது எடுத்துட்டோம்னா. ஓகே அப்ப என்ன ஆன்சர் வருது? 30:5:10 வருது மேம். அப்பனா 3:17 1:17. ஓகேவா? One is ஸோ 30 மினிட் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 9ல இருந்து 5:30 வரையிலும் 8 hours and 30 minute. 8 hours 30 minute வந்து நம்ம எப்படி மாத்திடலாம்? மினிட்டாவே மாத்திட்டீங்கன்னா 480 30 minute வரும் இல்லையா? ஏன்னா 60 minute தானே 1 ஹவருக்கு. அப்ப 8 ஹவர்ஸ்க்கு 480. ஸோ இப்போ 510 வரும். 510 கேன்சல் பண்ணீங்கன்னா 3/51 போட்டீங்கன்னா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 1:17 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எப்படி இது நமக்கு தெரியும். ஒன்னா ஷார்ட்டா போட வேண்டிய சம்மா இருக்கலாம், இல்ல அப்படின்னா தப்பு ஈஸியா பண்ற சம்மா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது நம்ம எடுக்கலாம். ஆர்டிகல் 338A ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்ன கமிஷன் வந்திருக்கும்? ST ma'am. SC NCST, நேஷனல் கமிஷன் ஆஃப் எஸ்டி. கொஸ்டின் வந்து இது எப்போ இந்த கமிஷன் என்ஃபோர்ஸ் ஆச்சு? 89 மேம். 2004 ma'am. அப்ப 89 கரெக்ட். 89ல என்ன மேம் அப்போ? 2004. 81st Amendment Act 2003 ல ma'am. Enforce ஆனது 2004. கரெக்டா February 19, 2004. 2014ல எலெக்ஷன் ரிலேட்டடா நம்ம 2 படிப்போம். சொல்லுங்க. 2014ல எலெக்ஷன் ரிலேட்டடா நம்ம என்ன படிப்போம்? 2 விஷயம் படிப்போம். விவிபேடும் நோட்டாவும். கரெக்டா? எஸ் மேம். ஓகே. சிவிசி இருக்கு இல்லைங்களா? யாரோட ரெக்கமெண்டேஷன் படி வரும்? சிவிசி. சந்தானம் கமிஷன். ஓகே. இது 2004. இது சிவிசி என்ன வருஷம்? 2004 நம்ம என்சிஎஸ்டிக்கு படிச்சிட்டோம். 1964. 1964. இந்த 1964ல சிவில் சர்வீஸ்க்கு ஒரு ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? 66ல 64பா. சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ். 1964. 66ன்னா 64 தான் கரெக்ட் தான். 66 தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட். கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் இயர் 1952. 1952. இதே பப்ளிக் சர்வெண்ட் என்கொயரி ஆக்ட்னா பப்ளிக் சர்வெண்ட் என்கொயரி ஆக்ட் 1850ல வந்துரும். ஓகேவா? 1850ல. இதே ஆல் இந்தியா சர்வீஸ் கண்டக்ட் ரூல் அப்படின்னா அது என்ன வருஷம்? ஆல் இந்தியா சர்வீஸ் கண்டக்ட் ரூல் 66 மேம். அது 68பா. 66 எதுக்காக கன்ஃபியூஸ் ஆறீங்கன்னு எனக்கு தெரியல. அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. Forest Service introduce பண்ணிருக்காங்க. எஸ். ஐஎஃப்எஸ் வந்து ஆல் இந்தியா சர்வீஸா வந்திருக்கும். அதுதான் வந்து 1966. ஓகே. ஆல் இந்தியா சர்வீஸ் கண்டக்ட் ரூலோட வருஷம் வந்து 1968. ஓகேவா? எங்க இப்ப சொல்லுங்க. பப்ளிக் சர்வெண்ட் என்கொயரி ஆக்ட் வருஷம் 1850. ஐபிசி சொல்லுங்க. இந்தியன் பீனல் கோடு 1860. 60. ஓகே. கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் விசாரணை ஆணைய சட்டம் 1952. சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ் 1964. ஆல் இந்தியா சர்வீஸ் கண்டக்ட் ரூல் பா 68. ஓகே. ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் போட்டிருக்க பாருங்க. இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஆனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஃபார்முலாஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. போடுங்க பார்க்கலாம். 6.5 into 4.7. 6.5 காமனா எடுத்து எடுத்து போடுற வேண்டியதா. நீங்க பாயிண்டே எடுத்துக்கலாம்.
ம். எல்லாமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேம் டிஜிட் இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் அதை இன்டூ 10 பண்ணுவீங்க. அப்ப மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணுவீங்க. அது வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 5 அதனால 7 நீங்க 5. 65ன்னு எடுத்துக்கலாம் ஈஸியா. இதுக்கு எங்க ஏ இன்டூ பி, ஏ பிளஸ் பி எல்லாம் காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆன்சர் 5. 5ஆ? இன்னொரு டிஜிட் மிஸ் பண்ணிட்டீங்களே. ஐயோ. அடுத்து கேன்சல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஜீரோ விட்டுக்கலாம் மேம். ம் 50. ஆன்சர் என்னப்போ? 50. ம் 50. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 65 காமனாக வெளியே எடுத்துக்கீங்க. முதல்ல பாயிண்ட் விட்டு எல்லாமே எடுத்துக்கீங்க. ஸோ 65 நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன வரும்? 47 + 53. இங்க வந்து 13 நீங்க வெளியே 13 காமனா எடுத்துட்டீங்கன்னா 79 - 69 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்க 5ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 47 + 53 100. 100 டிவைட் பை இங்க 10 இருக்கா? ஸோ 10 கேன்சல் ஆகி 50. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்தாவே அல்ஜிப்ரா ஏபிசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்துட்டு இந்த கொஸ்டின் கூட தப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே, இந்த சம் போடுங்க பாப்போம். லாஸ்ட் சம். ஒரு கடிகாரம் வந்து 1 மணிக்கு ஒரு முறையும் 2 மணிக்கு 2 முறை 3 மணிக்கு 3 முறையும் அப்படி அடிச்சுட்டே இருக்குதுன்னா ஒரு நாள்ல எத்தனை டைம் வந்து அது ஒலி எழுப்பும் அப்படி கேட்டிருக்காங்க. 156. 156 எப்படி போடலாம்? n என்ன into n ஃபார்முலா plus 1 யூஸ் by பண்ணலாம்? n into n plus 1 by 2. 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா பிளஸ் நம்ம எதோட தான் நிறுத்திக்கணும்? என்னங்கிறது என்ன நம்பரோட நிறுத்திக்கணும்? 12 ma'am. 12 நிறுத்திக்கணும். ஆனா சிலர் வந்து 78ன்னு இதுக்கு போடுவாங்க. அது தப்பு. சொல்லுங்கப்பா. அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 12 வருமா? 12 போட்டு n × n + 1 by 2 இந்த வேல்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 78 ma'am. 78 வரும். ஆனா இப்ப இவங்க 1 டேல கேட்டிருக்காங்க. 1 டேங்கும் போது நம்ம எப்படி எழுதுவோம்? இன்னொரு டைம் போடுவோம். சிலர் வந்து ஃபர்ஸ்ட் டே + 24ன்னு போட்டுருவாங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ 12 வரையில் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம என்னவா பெருக்கிக்கலாம்? அதை வந்து 2 டேபிள்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. வாதாபி கொண்டான் யாரு? நரசிம்மன். வாதாபி கொண்டான் இப்பதான் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். மாமல்லன் இந்த 2 முதலாம் நரசிம்மன். நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மனும் இவர்தான். முதலாம் நரசிம்மவர்மன் தான் சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? ராஜசிம்மன் அவங்களும் முதலாம் நரசிம்மவர்மன் சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? தப்பு. ஏன்னா இரண்டாம் நரசிம்மவர்மனை தான் நம்ம சொல்றோம். ஓகே. அவனி சிம்மன் இப்பதான் நம்ம பார்த்தோம். யாரு அவனி சிம்மன்? யாரு? சிம்ம விஷ்ணு. கொல்லம் கொண்டான். ராஜேந்திர சோழன். இல்ல, முதலாம் மாரவர்மன் குலசேகரன். முதலாம் மாரவர்மன் குலசேகரன். ஓகே. எந்த ஆர்டிக்கல் வந்து செப்பரேட் செக்ரட்டரியேட் இருக்கணும்? ஈச் ஆஃப் த பார்லிமெண்ட் ஹவுஸ்க்கு, ராஜ்யசபாக்கு தனியா லோக்சபாக்கு தனியா செப்பரேட்டா செக்ரட்டரியேட் இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஆர்டிக்கல். நம்ம இந்த மினிஸ்டர்ஸ்க்குலாம் ஓத் எந்த ஆர்டிக்கல் பார்ப்போமோ அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல். சொல்லுங்க. ஆர்டிக்கல் 98 தான் செக்ரட்டரியேட் வேணும். எஸ்டாப்ளிஷ்ட் செப்பரேட் செக்ரட்டரியேட் ஃபார் ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படி சொன்னது. ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 2024ல வந்து இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கண்டக்ட் அண்ட் சேலரி இதை பத்தின ஆக்ட். இது வந்து எந்த ஆக்டுக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆச்சுன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்ப அது ஏற்கனவே என்ன ஆக்ட் வந்தது, என்ன வருஷம் அந்த இது? 1991 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் கமிஷனர் சேலரி டேர்ம் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் சர்வீஸ் ஆஃப் ஆக்ட் 2024 எதை வந்து ரிப்பீல் பண்ணுச்சு, எதை ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னு கேட்டா 1991 ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே.
371D நம்ம எதுக்காக பார்த்தோம்? ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ஆந்திரா. பப்ளிக் சர்வன்ஸ் என்கொயரி ஆக்ட் என்ன வருஷம் பார்த்தோம்? 1850. 1850. சிவிசியோட காம்போசிஷன் சொல்லுங்க. 1+2. 1+2. சிவிசியோட டென்யூர் 4 years, 65 years. 4 years or 65 years. இதுல ஒரு 2 டெக்னிக்கல் விங் சொல்லுவாங்க, சிடிஐ அண்ட் சிடிஇன்னு. எக்ஸ்பேண்ட் சொல்லுங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எக்ஸ்பேண்ட்ல வந்து இதை வச்சு கேட்டிருந்தாங்க. கேள்விப்பட்டதே இல்லை. சிடிஐ சிடிஇ. கேள்விப்பட்ட மாதிரி இல்லை சிடிஇனா மேம். ஆமாமா, சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினர்ஸ் விங். எக்ஸாமினர்ஸ் விங், சீஃப் டெக்னிக்கல். ஓகே, இது ஏதோ டெலகிராஃபோ டெலமெட்ரி என்னமோ டிஃப்ரெண்டா கேட்டிருந்தாங்க. சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினர்ஸ் விங். சிடிஐனா விங் ஆஃப் கமிஷனர்ஸ். வேணா இப்படி கேட்கலாம், சிடிஐ சிடிஇ எதோட தொடர்புடையது? சிபிஐயா, சிவிசியா, லோக்பாலா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து சிவிசியில் இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்றது. இந்த சிவிசியோட ஃபங்க்ஷன், அதோட செயல்முறைகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய விங் தான் இந்த 2 விங். விங் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்டல் என்கொயரிஸ். இப்போ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது அப்படின்னா அது எந்த டிபார்ட்மெண்ட்டோட தொடர்புடையக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் என்கொயரி பண்றதுக்குலாம் இது பண்ணுவாங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம பதிகிறது ஏதாவது சிஸ்டம் ஒர்க்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது டெக்னிக்கல் ஒர்க்ஸ், அது எல்லாமே சிடிஐ பண்ணுவாங்க. ஓகேவா? சிவிசிக்கு வந்து எப்படி ஒரு ஓன் செக்ரட்டரியேட் வந்து இருக்கு தனியா இது ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அந்த செக்ரட்டரியேட்ல தான் இந்த சிடிஐ சிடிஇல இருப்பாங்க. மேபி கேட்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சிவிசி எப்போ ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வந்தது அப்படி கேட்டா என்ன வருஷம் சொல்லணும்? 2003. 2003ல தான் வந்து இது சட்ட அந்தஸ்து கொண்டது. காம்போசிஷன் எவ்வளவு பார்த்தோம்ப்பா? 1+2. 1+2. இதோட ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்றதுக்கு 2 அமைப்பு இருக்கு. என்ன வருஷம்? வருஷம் மேம். சாரி, 2 அமைப்பு இருக்கு. என்னென்ன? சிடிஐ சிடிஇ. எந்த வருஷத்துல ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் கிடைச்சதுன்னா 2003. 2004ல இருந்து என்ஃபோர்ஸ் ஆக்ஷன் ஒரு கமிஷன் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ என்ன? ST, ma'am. பிப்ரவரி National 19ல Commission இருந்து, for பிப்ரவரி ST. 19, 2004ல இருந்து. ஓகே. National Commission for ST. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப். ஓகேவா? ஆர்டிகல் என்ன சொன்னோம்? 338 A. ஏ. சிவிசி வந்த வருஷம் என்ன பார்த்தோம்? 1994. 34. இதே இதுல என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்திருக்கும்? இதே வருஷத்துல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்திருக்கும். சிபிஐயோட ரிலேட் ஆனதுதான். சிபிஐ வந்து 1925. இதுல இருந்து வந்த Marxist. சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்காங்களே, அது 1964. இதுல இருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு BJP. பார்ட்டி வரும். அதோட சிம்பிள் கூட எலஃபண்ட். Bahujan Bahujan. Samaj. +20. பகுஜன் 1984. இப்போ நேஷனல் பார்ட்டியோட சிம்பிளை ஸ்டேட் பார்ட்டிக்கு ஒதுக்கலாமா, ஒதுக்க கூடாதா? கூடாது. இதே ஒரு ஸ்டேட்டோட பார்ட்டிக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. இதே எலஃபண்ட் ஒரு ஸ்டேட் பார்ட்டியோட சிம்பிள். வேற ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், சாவி, பூட்டு, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம வேற ஸ்டேட்டுக்கு யூஸ் பண்ணலாமா இந்த சாவியை? பண்ணலாம் ma'am. அது வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்றது 1968ல ஒரு கமிஷன் வந்திருக்கும். சாரி, இப்ப எப்படி நம்ம ரூல்ஸ் எல்லாம் படிக்கிறோம். ஸோ 1968ல இந்த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்ல வந்து அதெல்லாம் இருக்கு. ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் வருஷம் சொல்லிருங்க. ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் 1998. 1998. இப்ப 98வது ஆர்டிகல் நம்ம என்ன படிச்சோம்? Secretariat, separate secretary. எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா? எலிஜிபிள் No ma'am. பண்ண முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைபுனல் ஆக்டோட இயர் சொல்லுங்க. தமிழ் தெரியலையே. அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைபுனல் ஆக்ட், நிர்வாக தீர்ப்பாய சட்டம். 2010 ma'am. இல்ல, நமக்கு எப்ப 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சோ அந்த வருஷம் 1985. 1985. இதுல 3 டைப் ஆஃப் ட்ரிபியூனல் சொல்லியிருப்பாங்க. 3 டைப் ஆஃப் ட்ரிபியூனல் என்னென்ன? சிவில் ட்ரைபுனல்,
கிரிமினல், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்லி. ஸோ ஜென்ரலாகவே வந்து ட்ரிபியூனல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னாவே 3 சொல்லுவாங்க. சிவில், கிரிமினல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த என்ஹெச்ஆர்சியோட சேர்மனையும் மற்ற மெம்பர்ஸையும் யார் ரிமூவ் பண்ணுவாங்க? ரிமூவல் பை ஹூம்? சேர்மன் அண்ட் த மெம்பர் ஆஃப் என்ஹெச்ஆர்சி. எஸ், குட். பிரசிடென்ட் தான். ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் இருக்குல்லப்பா, யாரு ஃபார்ம் பண்ணாங்க? சுபாஷ் சந்திர போஸ். இந்த கவர்மெண்ட்ல லக்ஷ்மி ஷெகாவத் இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஒன் ஆஃப் த பார்ட்டா. எஸ் மேம். ஷெகல் கரெக்டா? லக்ஷ்மி ஸ்ரீகள். என்ன போர்ட்ஃபோலியோல இருந்திருப்பாங்க அந்த மினிஸ்ட்ரியில? கேப் ஆஸ் a women. ஜான்சி ரெஜிமெண்ட். அது அது ஓகேப்பா. அவங்க அந்த என்ன மினிஸ்ட்ரின்னு கேக்குறேன். விமன் எம்பவர்மெண்ட். எஸ், விமன்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க அவங்க. ஓகே ஓகே. அம்புஜத்தம்மாள் வந்து அசன் ரீசன் அவங்க ரிலேட்டடா கேக்குறேன். இவங்க வந்து வேலூர் சிறையில வந்து அடைக்கப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிக்காக, ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் செஞ்சதுக்காக இவங்களை வேலூர் சிறையில அடைச்சிருக்காங்க. யாருன்னா அம்புஜத்தம்மாள். கரெக்டா? கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக எந்த சிறையில வந்து அம்புஜத்தம்மாளை அடைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வேலூர் ஜெயில். ஏன்னா நிறைய பேர் அசன் ரீசன்ல கன்ஃபியூஸ் ஆகுது, அதுல கொஸ்டின் எடுங்கன்னு கேட்டீங்க. அதனாலதான் நான் அந்த மாதிரி சொல்றேன். இவங்க எழுதின புக் என்னப்பா? மதிப்பெற்ற மைனர்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? மதிப்பெற்ற மைனர். நோ மேம். அப்ப இது யார் எழுதுனது? வைமு கோதை நாயக்கி. மூவலூர் ராமம். மதிப்பெற்ற மைனர். இன்னொரு புக் என்ன? தாசிகளின் மோசவலை. அடுத்து நான் கண்ட பாரதம் தான் யாருக்கு வரும்? அம்புஜத்தம்மாள். இதே மாரிட்ஸ்பர்க் ஜெயில், வேலூர் ஜெயில் நம்ம அம்புஜத்தம்மாள் படிக்கிறோம். மாரிட்ஸ்பர்க் ஜெயில யார் போட்டிருந்தாங்க? சவுத் ஆப்பிரிக்கா. வள்ளியம்மை. வள்ளியம்மை வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்காங்கன்னு சொல்றேன். இது கரெக்டா? ஆக்சுவலா இவங்க இந்தியாவுக்கு ஒரு டைம் கூட வந்ததே இல்ல. அவங்க அப்ப எப்படி தில்லையாடின்னு பேர் வந்துச்சுன்னா, யாரோட ஊரு? தில்லையாடி வள்ளியம்மையோட அம்மாவோட ஊரு. யாரு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்க? தில்லையாடி வள்ளியம்மையோட பேரண்ட்ஸ் சொல்லுங்க. முனுசாமி மங்களத்தம்மாள். முனுசாமி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த காலகட்டத்துல இவங்க சிஎம்ஆ இருந்தாங்க, சுயேட்சையா இருந்தாங்க. சுயராஜ்ய கட்சியினர் வந்து இவங்களுக்கு ஆதரவு அளிச்சாங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இது கரெக்டா? அந்த முனுசாமி இந்த முனுசாமி ஒரே ஒருத்தர். ஐயோ, அந்த முனுசாமி இந்த முனுசாமி ஒண்ணு இல்ல. நான் பேர் சொன்னேன். ஜஸ்ட் பேர். சுப்பராயன். முனுசாமிங்கிறது நம்ம எத்தனாவது சிஎம்ஆ படிப்போம்? 1930 வருவாருங்க. 4th தான் நம்ம படிப்போம். எஸ். 1875ல சவுத் ஆர்காட்ல திண்டிவனம் ரெட்டனையில பிறந்த ஒரு பெண் ஆளுமை பத்தி படிப்போம். யார் அவங்க? வைமு கோதை நாயக்கி இல்ல. 1875 சவுத் ஆர்காடு ரெட்டைன்னு படிச்சுட்டு நம்ம சொல்லுவோம். 2 இருந்துச்சுன்னா எது ஒரிஜினல்னு கண்டுபிடிப்போம்ட்டு. சோ ரெட்டனை அப்படின்னாவே அசலாம்பிகை. ஓகே. நேஷனல் பிரஸ் அப்படிங்கிற ஒரு பிரஸ், பத்திரிக்கை பிரஸ் இருக்கு இல்லையா? இது எந்த பத்திரிகையோட பிரஸ்? தி நேஷனல் பிரஸ் 1883ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. தி ஹிந்து. தி ஹிந்துவோட இயரை தான் நான் சொன்னேன். ஸோ ஹிந்துவோட பிரஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டாலும் நேஷனல் பிரஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஒண்டி வீரன் இறந்த வருஷம் அது ஃபர்ஸ்ட் வருமா, இல்ல கான் சாஹிப் மருதநாயகம் இறந்த வருடம் ஃபர்ஸ்ட் வருமா? மருதநாயகம். புக்ல வந்து மருதநாயகத்தோட வருஷம் தான் சொல்லியிருப்பாங்க. இயர் சொல்லுங்க மருதநாயகத்துக்கு. கான் சாஹிப் 1764. ஒண்டி வீரன் எப்ப இருந்திருப்பாங்கன்னா, வெங்கடேசன் சார் புக்ல இருக்கும் 1771. தேசிய கொடி தினம் சொல்லுங்க இன்னொரு டைம்.
ஜூலை July 22 22. ஜூலை 1947. 22. ஆக்சுவலா நம்ம ஐஎன்சி வந்த காலகட்டத்துல கல்கத்தா செஷன் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் லாஸ்ட் வீக் கடைசி வாரத்தை தேசிய கொடி தினமா அங்கீகரிச்சாங்க. ஸோ அது எந்த செஷன்ல அங்கீகரிச்சாங்க அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ அது வந்து கல்கட்டா. 1958 ராஜாஜியோட தொடர்புபடுத்தி ஒரு பாயிண்ட் படிச்சோம். எதுக்கு படிச்சோம்? சுதந்திரா சாகித்ய சாகித்ய திருமகள், அகாடமி. சக்கரவர்த்தி திருமகள். சக்கரவர்த்தி திருமகளுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. இப்போ ஒரு டபுள் கோட் சொல்றேன், யாருன்னு பாருங்க. The moment of England's difficulty is the moment of India's opportunity. அதாவது இங்கிலாந்து வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும்போது அதுதான் இந்தியாவோட ஒரு அன்னி வாய்ப்பு Annie Besant. அப்படின்னு 1914ல அன்னி பெசன்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்ப இது சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்னி பெசன்ட் வந்து இந்த கோட் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட துயர் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கோட்டும் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸ், புக்லயே இருக்கும். சொல்லுங்க. இந்த புல்லக் கார்ட்ஸ் அதுதான். ஆமா. அதிநவீன ரயில்ல பயணிக்கிறதை விட சுதந்திரமா வந்து மாட்டு வண்டியிலே போயிடலாங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அதுவும் சொல்லுவாங்க. இவங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம்னு அபிஷியலா எப்ப டிக்ளேர் பண்ணாங்க? ஹோம் ரூல் மூவ்மெண்டோட அபிஷியல் டிக்ளரேஷன் எப்போ? டேட் மந்தோட சொல்லுங்க பாப்போம். இயர் சொல்லுங்க செப்டம்பர் பாப்போம். 1969. 1916. இயர் வந்து 1916க்கு முன்னாடியே 1915லயே சொல்லியிருப்பாங்க. 1915ல 3 விஷயம் அன்னி பெசன்ட் படிக்கலாம். ஒன்னு அபிஷியல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். செப்டம்பர் 28, 1915. நான் என்ன ஆன்சர் கொடுக்கலான்ட்டு இருந்தேன்னா, நம்ம க்ளூ கொடுக்கலான்ட்டு இருந்தேன். நம்ம பிரிலிம்ஸ் செப்டம்பர் 28 தானே? Okay. அது சொன்னா நீங்க கட்டாயமா சொல்லுவீங்க. நான் படிக்கும் போதே யோசிச்சேன். ஓகே. ஸோ 1915ல தான் அபிஷியலா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நியூ இந்தியாவும் அப்பதான் என்ன புக் வந்ததுன்னு சொன்னேன்? 1915. இந்தியா ஒரு தேசமா இல்ல India எவ்வாறு was- ராட் ஆஃப் How India wrought for freedom. ஓகே. ஒரு அசன் சொல்ற பாருங்க. மார்ச் 12, 1908ல வ.உ.சி., அப்புறம் சுப்பிரமணிய சிவா, அதுக்கப்புறம் பத்மநாப ஐயங்கார் இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ரீசன் என்னன்னா சுயராஜ்ய தினத்தை கொண்டாடினாங்க. தடையையும் மீறி சுயராஜ்ய தின கொண்டாட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது Correct. கரெக்டா தப்பா? Correct. Correct. இதுல நம்ம என்னமோ இவங்க 2 பேர் தானே, இவர் யாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவோம். இந்த நேமும் இருக்கு நம்ம பத்மநாப வெங்கடேசன் ஐயங்கார். School bookலயே பத்மநாப. இருக்குல்ல? என்னப்பா School ஸ்கூல் bookலயே புக்ல இருக்குல்ல? இருக்கா? 12th நினைக்கிறேன். 12th second standard. பத்மநாப Second. ஐயங்கார். ஓகே. சுயராஜ்ய தினத்தை கொண்டாட தடை வச்சிருந்தாங்க, அதை மீறினதற்காக. ஓகே. இந்த சுதேசி கப்பல் இருக்கு இல்லைங்களா, இதோட பங்கு வந்து இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் இவருக்கு ஐடியா கொடுத்ததுன்னு கேட்பாங்க, இல்ல யார் வந்து அந்த ஐடியா வந்து சப்போர்ட் பண்ணதுன்னு கேட்பாங்க. யாரு இத அவுரபிந்தோ பங்கு விற்பனையை கோஷ். ஊக்குவித்தவங்க யாரு? எஸ், கரெக்ட். அரவிந்த் கோஷ். அரவிந்த கோஷ். இதுவும் புக்லயே இருக்கும். எத்தனை ரூபா, எவ்வளவு பங்கு, எத்தனை பங்கு, ஒரு பங்குக்கு எத்தனை ரூபா, டோட்டலா எவ்வளவு? Total of 40,000 share. 10 lakh rupees. 40,000 ஷேரு 10,000. 10 lakh 10 rupees, lakh each rupees. 25. 25 ரூபாய். ஓகே. சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் பனாரஸ்ல மதன் மோகன். யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? Annie Besant, ma'am. காலேஜ் என்ன வருஷம்? காலேஜ் ஆனா மதன் மோகன் காலேஜ் அதாவது இது காலேஜ் யாரு, இது University. யூனிவர்சிட்டியா Okay. மாறினது யாரு அப்படின்னு Okay, கேக்குறாங்க. 1898 காலேஜ். குட். 1898 ஜூலை மாசம் வந்து காலேஜ். அடுத்தது யூனிவர்சிட்டி 1916. ஆனது 1916. 1916. வித் ஹூஸ் ஹெல்ப், யாரோட ஹெல்ப்னு சொல்லிருப்பாங்க? Madan மதன் Mohan. மோகன் மால்வியா. மதன் மோகன் மால்வியா. ஓகே. நேத்து நம்ம ஒரு டாக்டரின் படிச்சோம். என்ன டாக்டரின் படிச்சோம்? Yeah, Doctrine of Eclipse, ma'am. அப்படின்னா என்ன? Article 13. அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஆக்ட் வந்து நம்ம இப்போ இருக்கிற ஆக்ட்ஸ் கூட ஒத்து போகலைன்னா அது வாய்டு. அந்த ஒரு void ஆயிடும் part அப்படின்னு சொல்லி மட்டும் void பார்த்தோமா? எஸ். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒண்ணு பார்க்கலாம். யாருக்கா தெரியுமா? செவரிபிலிட்டி, டாக்டரின் ஆஃப் செவரிபிலிட்டி. தமிழ்ல தெரியலப்பா. செவர்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரகண கோட்பாடுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்ட்னே வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்ட்ல ஒரு சர்டைன் பார்ட் மட்டும் நமக்கு இப்ப இருக்கிற சட்டப்படி செல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது வந்து அப்படியே ரீடைன் ஆயிடும். இதுதான் செவரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உன்ன பர்டிகுலர் ஆக்ட் ஒரு சர்டைன் பார்ட் மட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்குது, இல்ல அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்குது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எகெயின்ஸ்டா இருக்குது அப்படின்னா தட் பர்டிகுலர் பார்ட் ஒன்லி ரிமூவ்டு ஃப்ரம் த ஆக்ட். ஸோ அதர் பார்ட்ஸ் ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டேபிளா எக்ஸிஸ்டா இருக்கும் ஆன் இட்ஸ் ஓன். எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது தான் டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டி. இது மேக்சிமம் கேட்கறது இல்ல. இப்போ நடந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல எல்லாம் இது வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு டாக்டரின் பித் அண்ட் சப்ஸ்டான்சல் செவரபிலிட்டியான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த டாக்டரின், ஸோ அதனால நம்ம டாக்டரின் வந்து படிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ எக்லிப்ஸ்னா என்ன, ஏற்கனவே இருந்த சட்டம் 1950 கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி எனாக்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் இப்ப இருக்கிற சட்டத்தால மறைக்கப்படுகிறது. ஸோ அந்த பழைய சட்டம் செல்லாததாகி விடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாவோ அன்கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்டாவோ இருக்குது அப்படின்னா அது செல்லாததாகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். செவரபிலிட்டிக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆக்ட்ல ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டுமே நமக்கு செட் ஆகல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அது சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே சரிப்பா. நான் ஈவினிங் கிளாஸ் மேக்ஸிமம் இருக்காது, குரூப் 5 மேம் போடுறாங்க. இல்லைன்னா நான் 8 அந்த டைம்க்கு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? நாளைக்கு டெஃபினட்டா இந்த டைம்ல கிளாஸ் இருக்கும். குரூப்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். மேக்ஸ் கொண்டு வரேன். ஓகே ஓகேப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.